அறிக்கையாளர். நான் போரூர்ல இருந்து வரேன். எனக்கும் என்னுடைய ஒரு சில நண்பர்கள் மூலிமா யோக குடியில் இருக்கு, இது வந்து பாருங்க நல்லா அற்புதமாக இருக்கு அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு யோகா மாஸ்டராக இருக்கிறேன். நானும் மாணவர்களுக்கு சில இடத்துல யோகாலாம் சொல்லிக் கொடுக்குறேன். யோகா சொல்லிக் கொடுத்துட்டு எனக்கும் நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கிறேன். நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதோ நான் சும்மா அற்புதமாக சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். இருந்தாலும் என்னை நான் பலப்படுத்துறதுக்கும், என்னுடைய ஆத்மாவை பலப்படுத்துறதுக்கும், என்னுடைய சரீரத்தை நான் பலப்படுத்துறதுக்கும் எனக்கு சுருக்கமாக ஏதாவது ஒரு பயிற்சி, அதாவது டோட்டலாக எல்லாத்தையும் டிசைன் பண்ணி இப்படி ஒரு பயிற்சி இருக்கா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. சித்த மருத்துவத்தை பற்றி கொஞ்சம் தெரியும். அதனால காய் கல்ப மூலிகைகள்லாம் நிறைய இருக்கு. எதுக்கு சாப்பிட்டாக்கா உடம்பு கொஞ்சம் நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு. யோகாவிலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல சில யோகாவெல்லாம் பண்ணாக்க நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஆசை, ஐயா கிட்ட ஒரு விஷயம் வாங்கணும். 8 வாரம் பொருளாதாரத்துடைய நெருக்கடியில் 8 வாரம் சும்மா போனாலும் சும்மாவே ஒரு விஷயம் கிடைக்குமே அப்படின்னு. ஆனால் நிச்சயமாக இன்னைக்கு நிறைய ஒரு ஆயிரக்கணக்கான கூட்டங்களை கூட்டி யோகாவும் அந்த மாதிரி தீட்சை கொடுக்கக்கூடிய இடங்களெல்லாம் 5000 10,000 ஃபீஸ் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க. அது ஒரு 3 நாள் அது கொஞ்சம் யோகா சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் மூச்சு போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் வச்சு ஒரு இதுதான் அது டெய்லி பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல ஐயா வந்து 5 பயிற்சி கொடுக்குறாரு. இந்த 5 பயிற்சியும் 5 காயக்கல்பம் போல. ஒன்று வந்து ஒரு சரீரத்துக்கு, ஒன்று வந்து மனதுக்கு, இன்னொன்று வந்து ஆத்மாவுக்கு, அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. நிச்சயமா அதாவது என் அனுபவத்தில் பல புத்தகங்களை பார்த்து எனக்கும் தெரியும் அப்படின்னு இருக்கிற நிலைமையில இவர் சொல்லி கொடுத்தது பார்த்தா இதுக்கு மேல இன்னும் நம்ம எங்கேயும் தேடிக்கிட்டு போக வேண்டாம்ன்ற ஒரு நிலைமையில நான் வந்துட்டேன். ஏன்னா நான் பார்த்தது இவ்வளோ அற்புதமா எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு அவர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். நிச்சயமா ஒரு ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு இப்படி கொடுத்தாக்கா அவங்களுடைய உடல் அளவுலையும் சரி, ஆன்ம அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு வகையில் அது வந்து நல்ல ஒரு வடிவமைச்சு அதை கொடுத்துருக்கிறாரு. அது ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த தீட்சை அனுபவிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கொஞ்ச நேரம் பண்ணிகிட்டு இருக்கேன். இடையில கொஞ்சம் நோய் ஏற்பட்டுச்சு. ஆனால் மறுபடியும் விடலை, மறுபடியும் தொடர்ந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உண்மையாலுமே எனக்கு வந்து சுகர் 400 இருந்தது. அந்த மருத்துவ மூலிகை நான் எடுத்துக்கிறதுல சுகர் டெஸ்ட் மாதம் டெஸ்ட் பண்ணுற அவசியமே இல்லை. அதை நான் நம்புறது இல்லை எனக்கு. ஆனால் பயிற்சி நான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். 5 பயிற்சி. இந்த 5 பயிற்சிக்கு 1 hour ஆகும் தினந்தோறும். நீங்கள் இல்லை இந்த 1 hourல எனக்கு ஒரு அற்புதமான ஒரு சக்தி எனக்கு கிடைக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பேராசை இருக்குதா, பத்தலையா, மத்தியானம் ஒரு 1 hour பண்ணுங்க, சாயந்தரம் ஒரு 1 hour பண்ணுங்க. நீங்க எவ்வளவு நேரம் தான் பண்ணுங்க. ஆனா 1 hour கொண்டாடு 1 hour பண்ணாவே உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு நிறைய வேணும்னா அது டைமிங் நீங்க வந்து கூட்டிக்கணும். அதை பற்றியான சில விளக்கங்கள் ஐயா கிட்ட கொஞ்சம் கூட நீங்க கேட்கலாம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி ஐயா கொடுத்துருக்கிறாரு. அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் இதுக்கு வந்து ஃபீஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அது அவர் கடவுள்கிட்ட அவர் இலவசமாக பெற்றாரு, அதே இலவசமாக உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு தான் நானே நினைக்கிறேன். அதனால அவருடைய ஞானத்தினால அவர் கற்றறிந்த அந்த ஒரு வித்தைகளை நமக்கு கொடுக்கும்போது நீங்க அனுபவிச்சீங்க. எத்தனை பேர் நீங்க அனுபவிச்சிருப்பீங்களோ மற்றவங்களுக்கும் சொல்லுவாங்க, அவங்களும் வந்து அனுபவிக்கிறாங்க. ஆனந்த வாழ்வு கிளாஸ் 2 நாள் கிளாஸும் அதுவும் நான் அனுபவிச்சேன்.
அன்னிலிருந்து நான் வந்து என்னுடைய கவலைகள் எல்லாம் மறந்து நாளைக்கு ஐயோ நாளைக்கு இந்த கணக்கு இருக்கு, நாளைக்கு இதை பண்ணுங்க, நாளைக்கு இதை பண்ணுவேன். இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாவே ஒரு நாளும் சந்தோஷமா இருந்துட்டு போகலாம். என்னைக்கு நீங்க நாளைக்கு இருந்து வரும்போது அந்த கவலை மனசுல இருந்துட்டே தான் இருக்கும். ஐயாவுடைய அந்த ஆனந்த வாழ்வு பயிற்சி 2 நாள் பயிற்சியிலையும் அந்த ஒரு விதையை நான் தந்துட்டேன். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். அப்ப இன்னைக்கு பொழுது வச்சு நாளைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன். சந்தோஷமா இருப்பேன் நம்ம சுகமா இருப்பேன். அந்த சந்தோஷன்றதை நம்ம உடலுக்கு